நண்பர்களே வணக்கம். கள்ளக்குறிச்சியிலேருந்து ஜாலக்கா பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பாம்பு புத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த புத்து தான் இது. ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் இது பாம்பு புத்து கிடையாது. இது கரையான் புற்று. இருக்கிறதுலே 84 லட்சம் ஜீவராசிகள் படைக்கப்பட்டதாக புராணங்கள் நூல்கள் சொல்லப்படுது. இதில் கரையான் மட்டும் அதீத ஒரு சக்தி உள்ள ஒரு ஜீவன். இந்த புத்து பார்த்திங்கன்னா, ஒரு பக்கம் புத்து மூடி இருக்கும், ஒரு பக்கத்தில் புத்து திறந்து இருக்குது, ஓப்பனில் இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா, இன்னொரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா புத்து பாருங்கள், மேலே புத்து கட்டிக்கிட்டு இருக்குது. இந்த புத்து இது மூடி இருக்குது. அந்த இதில் பார்த்திங்கன்னா புத்து ஒரு பக்கம் திறந்து இருக்குது. இந்த மூடிட்டுருக்கிற பக்கமும் இந்த திறந்துட்டு இருக்கிற பக்கமும் நம்ம புத்து அந்த மண்ணை நம்ம பயன்படுத்தக்கூடாது. இப்போ இங்கே பாருங்கள், இப்போ காட்டிகிட்ருக்கு இல்லையா, இந்த புத்து இப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்குது. அந்த இடத்துல கரையான் இருக்குது. ஒரு புத்தை பார்த்தா பழைய புத்துக்கும் புது புத்துக்கும் வித்தியாசங்கள் தெரியும். சரி, இந்த புத்து நான் இந்த புத்து எடுக்கிறதுக்காக அந்த புத்துடைய மண் எடுக்க வந்திருக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, பழைய புத்துக்கும் புது புத்துக்கும் உங்களுக்கு நல்லா வித்தியாசம் தெரியுது. பழைய மண்ணுக்கும் புது மண்ணுக்கும் உங்களுக்கு வித்தியாசங்கள் தெரியுது. அங்கே பாருங்கள், மேலே எடுத்தோன்னே ஈரம் இருக்குது பாருங்கள். புதுடைய மண் அப்படின்னா அந்த தொட்டோன்னே இந்த ஈரம்லாம் இருக்கும், நல்லாவே தெரியும். அந்த பழைய இதுக்கு பார்த்திங்கன்னா அப்புறம் எல்லாம் ஓப்பனாக இருக்குது. அதில் அந்த இது இருக்காது. சரிங்களா, இதில் மட்டும்தான் உள்ளார இருக்கும். சரி, இப்படி இருக்கிற இந்த தரத்தை இந்த புத்து நாம் எடுக்கிறோம் அப்படின்னா, கட்டாயம் வடக்கு திசையை பார்த்து உள்ள புத்தை தான் நம்ம எடுக்கணும். அப்போ தான் அது வேலை செய்யும். கரையான் புத்து வசியத்துக்கு, கண்டிப்பாக ஆக்கர்ஷணத்துக்கு, மோகத்துக்கு பயன்படுத்தலாம். இந்த கரையான் புற்று மண்ணில் ஏவல் பொம்மை செய்யலாம், பொம்மை செஞ்சு வசியம் பண்ணலாம். நண்பர்களே, தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனல் பாருங்கள். நன்றி, வணக்கம். ஜெய்